உங்களால் இந்த பெண்ணை மறக்கவே முடியாது. லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பெண்ணை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் பென்சிலில் எழுத ஆரம்பித்த நாம எப்படா பெண்ணில் எழுதுகிற கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அதுவும் பெண்ணில் எழுத ஆரம்பித்த உடனே ஹீரோ பெண்ணை கையில் கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு பெருமையாக இருக்கும் அதை வச்சு எழுதுறதுக்கு. ஆனால் அதுவும் கொஞ்ச நாளில் போர் அடிச்சுட்டு எப்படா இந்த மாதிரி ஒரு ரெனால்டு பெண்ணை வச்சு எழுதுறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி இந்த பெண்ணை ஒரு வாட்டி கையில் பிடிச்சிட்டோன்னா அவன் கவிஞனாயிருவோம். கண்ட மேனிக்கு எழுத ஆரம்பிச்சிருவோம். இந்த பெண்ணுங்கிறது நமக்கு மட்டும் பிடிச்ச ஒன்று இல்லைங்க, உலகத்தில் பல பேருக்கு பிடிச்ச ஒன்று. அதுவும் இந்த பேனா வந்ததுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சிங்கிறது ஏற்பட்டுச்சு. அப்பேற்பட்ட புரட்சியை செஞ்சது இந்த பேனா இல்லை, இந்த பேனாக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியுடைய பெயர் பால் பாயிண்ட். நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த பேனாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிங்கிறது இருக்குங்க. 2020 இந்த பேனா இண்டஸ்ட்ரியுடைய ஒட்டுமொத்த வேல்யூங்கிறது 500 கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்தது. அதாவது இந்திய மதிப்பில் ஒரு டாலருங்கிறது 80 ரூபா அப்படின்னு வச்சு கணக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபா அளவுக்கான பிஸ்னஸ்ங்கிறது இந்த பேனாக்களை சுற்றி மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த பிஸ்னஸ்ங்கிறது 2028 $7.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு, அதாவது 750 கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உயரும் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெருசாக நம்ம எழுதுறது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் எழுதுறோம், எல்லாம் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோன்னு. அப்படி இல்லை, பேனாவை இன்னும் மேண்டேட்ரியாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய துறைகள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் அதிகமாக பேனாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பேனாக்களுடைய செல்லிங்குங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் ஏஷியாவில் குறிப்பாக இந்தியா அண்ட் சைனாவில் தான் இதுக்கான கன்சியூமர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான அளவு விற்பனையாகக்கூடிய பேனா எதுனா இந்த பேனா கிடையாது. அதுக்கு பேர் பிக் கிறிஸ்டல். அந்த பேனா தான் விற்க ஆரம்பித்ததுல இருந்தே டாப் கியரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பேனாவை விற்க ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் தோராயமாக 120 பில்லியன் பேனாக்களை விற்று தள்ளி இருக்கு அந்த பேனாவை தயாரித்து விற்கக்கூடிய அந்த கம்பெனி. அந்த கம்பெனியுடைய பேர் பிக். ஆனால் பேனா இண்டஸ்ட்ரியில் பிக்காக இருக்கலாம், ஆனால் பிக்குக்கு முன்னாடி யார் பெரிய ராஜா அப்படின்னா அது ரெனால்ட்ஸ் தான். ரெனால்ட்ஸ் 1945 கிம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வந்து முதல்ல விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனேயே சேல்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு தள்ளிச்சு. 50,000 பேனாக்களுக்கான ஆர்டர் தான் ரெனால்ட்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க கிம்பல்ஸ் நிறுவனம். ஆனால் ஒரே வாரத்தில் விற்க ஆரம்பித்த ஒரே வாரத்தில் 30,000 பேனாக்கள் விற்று தள்ளி இருக்கு. ஒரே நாளில் 10,000 பேனாக்கள் விற்கிற அளவுக்குலாம் கூட நிலைமை போயிருக்கு. ஏகப்பட்ட கூட்டம், போலீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. அந்த விற்பனையில் மட்டுமே கிட்டத்தட்ட 5.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை சம்பாதிச்சாங்க கிம்பல்ஸ் நிறுவனம். இன்னைக்கு தேதிக்கு கணக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 85 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணம் வரும். அவ்வளவு பெரிய லாபம்ங்கிறது இந்த பேனாவை வச்சு அந்த கடைக்கு கிடைச்சது. ஆனால் ரெனால்ட்ஸ் கம்பெனி இவ்வளோ லாபம் பார்த்துருக்கு, பிக் கம்பெனி தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கு, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல. இவங்களுக்கு இவ்வளோ சேல்ஸையும் இவ்வளோ லாபத்தையும் தந்தது இந்த பேனாக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. டெக்னாலஜியோட பேர் பால் பாயிண்ட் டெக்னாலஜி. ஆனால் இதில் ஆச்சரியமான உண்மை என்னென்னா, இந்த பால் பாயிண்ட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது இந்த 2 கம்பெனியுமே கிடையாது. உண்மையிலேயே இதை கண்டுபிடிச்சவருக்கு தான் இதை விட பெரிய லாபம்ங்கிறது போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் அவருக்கு இந்த பேனாவுக்கான பேர் தான் போய் சேர்ந்துருக்கு. அதிகமாக நம்ம பால் பாயிண்ட் பேனான்னு சொல்லுவோம், ஆனால் பல இடங்களில் இதுக்கு பேர் பீரோ பென். ஏன் இதுக்கு பீரோ பென் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இதை கண்டுபிடிச்சவருடைய பெயர். லேசல் ஜோசப் பீரோ அப்படிங்கிறவர் கண்டுபிடித்த ஒரு டெக்னாலஜியோடைய மிகப்பெரிய சக்ஸஸ் தான் இந்த பேனா. இந்த பால் பாயிண்ட் டெக்னாலஜினா என்ன, அது எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு, அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த காலத்தில் எல்லாராலையுமே எழுத முடியல. ஒரு சில பண்பாடுல தான் அதிகமான பேர் வந்து எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழர்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன மண்பானைகளில் வந்து எழுத்தாணியை வச்சோ இல்லைன்னா ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சோ கிறுக்கி எழுதக்கூடிய வழக்கம்ங்கிறது இங்கே இருந்துச்சு. ஆனால் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா எழுதுறதுங்கிறது ஒரு கலை வடிவமாகவே இருந்துச்சு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்குங்கிறது தேவைப்பட்டுச்சு. இறகு மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி இங்க் அடிக்கடி தொட்டு எழுதக்கூடிய வழக்கம்ங்கிறது அங்கே இருந்தது. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தேவைப்பட்டனால தான் நீங்கள் அந்த காலத்து ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதை மாற்றணும், ஓரளவுக்கு எல்லாருக்குமே எழுதுறத வந்து ஆக்சஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சப்போ உருவானது தான் ஃபவுண்டைன் பென். இந்த ஃபவுண்டைன் பெண்ணை நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க் பென். இந்த நிப்பு வச்சு ஒரு பேனாவில் எழுதிட்டு இருப்போம்ல அந்த பேனா. ஆனால் இந்த பேனாவிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கை ஃபில் பண்ணி அதை வச்சு எழுதக்கூடிய வழக்கம்ங்கிறது இருந்துச்சு.
இந்த ஃபவுண்டைன் பென்ல 2 முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று, இதுல இருந்து இங்க் அடிக்கடி லீக் ஆகி கையெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு இருந்தது. 2வது என்னன்னா, இது ஸ்மூத்தா இல்லை, சொரசொரப்பா இருந்தது. அதனால கொஞ்சம் ஸ்டைலா எழுதணும் அப்படின்னா அது சரியா வராத மாதிரி இது இருந்துச்சு. இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்னடா பண்ணலான்னு நிறைய பேர் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பீரோ என்ட்ரி ஆனாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா பீரோவுக்கு முன்னாடியே பால் பாயிண்ட்டுக்கான டெக்னாலஜியை ஒருத்தர் பேட்டன் பண்ணி வச்சிருந்தார். அவரோட பேரு நம்ம ஜான் பேர் தான், ஜான் ஜே லவுட் அப்படிங்கிறவர் 1888 ஒரு பேட்டன்ட் வந்து வாங்குறாரு. இந்த பால் பாயிண்ட் டெக்னாலஜிக்கான பேட்டன்ட் அவர் வாங்குறாரு. இந்த பால் பாயிண்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பேனா இருக்குன்னா இதோட நிப்பில், இதோட எட்ஜில் ஒரு குட்டியா பால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பால் மாதிரியான அமைப்புல இங்க் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த பால் வந்து நம்ம எழுத அது ரோல் ஆகும். அப்படி ரோல் ஆகிறதன் மூலமா ஃப்ரீ ஃப்ளோவில் நம்மளால எழுத முடியும். இங்கை வந்து அது பதிவு பண்ணிக்கிட்டே போகும். இதுதான் இந்த பால் பாயிண்ட் டெக்னாலஜிக்கான அடிப்படை. இதை அடிப்படையாக வச்சுதான் மிஸ்டர் ஜான் பால் பாயிண்ட் பேனாவை முதல்ல உருவாக்குறாரு. ஆனால் அவர் உருவாக்குன அந்த பேனால ரஃப்பான சர்ஃபேசஸ்ல எழுத முடிஞ்சது. அதாவது நல்ல ஒரு கட்டை, அட்டை இதெல்லாம் எழுத முடிஞ்சதே தவிர பேப்பர்ல எழுதுறதுங்கிறது சிரமமா இருந்துச்சு. ஏன்னா அதுல இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய இங்க் அதிகமாக இருந்து பேப்பரை நாஸ்தி பண்ணிருச்சு, சரியா எழுத முடியல, ஊறி போய் கிழிஞ்சிருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியில வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி புதுசா ஏதாவது ஃபார்மேஷன் கொண்டு வர முடியுமான்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஜோசப் பீரோங்கிறவர் தான் இதுக்கான சொல்யூஷனுங்கிறது நிப்புல இல்லைங்க, இங்க்ல இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சார். 1899 ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர்ல பிறந்த ஜோசப் பீரோ ஒரு ஜேர்னலிஸ்டா அதுக்கப்புறமா வேலைக்கு சேர்ந்தார். ஒரு ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய இங்கு கவனிக்கிறார். அந்த இங்கு பேப்பர்ல ஊறவே இல்லை, சீக்கிரமா ட்ரை ஆயிடுது, பேப்பரை டிஸ்டர்ப் பண்ணாம படிக்கிறதுக்கும் வசதியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு. இந்த இங்கை பேனாவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நாம இந்த பால் பாயிண்ட் பேனை சூப்பராக பயன்படுத்த முடியும்னு யோசிக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த இங்கை பேனாவில் ஊத்துனா அது திக்காயிருதே தவிர எழுத வரல. அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புது இங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்காக தன்னோட தம்பி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறார். அவரோட தம்பியோட பெயர் ஜார்ஜ். அவர் ஒரு கெமிஸ்ட். அண்ணன் கேட்ட மாதிரியே ஒரு புது இங்கை உருவாக்குறாரு, ஆயில் பேஸ்ட் இங்கை வந்து உருவாக்குறாரு. அந்த இங்கை பயன்படுத்தி ஒரு பால் பாயிண்ட் பேனாவை உருவாக்கி பார்த்தாரு பீரோ. அது நல்லாவே வேலை செஞ்சது, எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. புது வகையான இங்கை பயன்படுத்தி லாஸ்லோ பீரோ உருவாக்கி இருந்த அந்த பால் பாயிண்ட் பேனால ஜான் லவுட் பண்ண மிஸ்டேக்குங்கிறது நேச்சுரலாவே நடக்காத மாதிரி அமைஞ்சது. அது என்னன்னா, அந்த பால் பாயிண்ட் பேனால இங்குங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வந்து ஃபாலோ ஆகாம கேபிலரி ஆக்ஷன் மூலமா ஃபாலோ ஆச்சு. அதாவது வழக்கமா அந்த டைம்லலாம் இங்கை வந்து ஊற்றுவாங்க. அந்த இங்கை வச்சு எழுதும்போது நம்ம கீழ்ப்பக்கமாக பேனா வைக்கிறதுனால அதை நோக்கி இங்கு கிராவிடேஷனல்ல இறங்கும். அப்போ வந்து நிப்புக்கு இங்கு வரும், அதை வச்சு எழுதுகிற வழக்கம்ங்கிறது இருந்துச்சு. ஆனால் லாஸ்லோ பீரோ கண்டுபிடிச்சிருந்த அந்த பால் பாயிண்ட் பேனால கேபிலரி ஆக்ஷன் மூலமாக இங்குங்கிறது ஃப்ளோ ஆச்சு. இந்த கேபிலரி ஆக்ஷன்னா என்னன்னா, ஒரு லிக்யூடுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எதிராக செயல்பட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கு பேர் தான் கேபிலரி ஆக்ஷன். இதை பயன்படுத்தி தான் மரங்கள், செடிகள்லாம் வேர்கள் மூலமா அதுக்கு தேவையான நீர்வளத்தை வந்து எடுத்துக்குது. இந்த கேபிலரி ஆக்ஷனை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பவுல்ல வந்து நீங்க வந்து ஒரு டியூபை வச்சிங்க அப்படின்னா அந்த டியூப்ல தண்ணி வந்து அப்படியே மேல் நோக்கி எழும்பும். இதுதான் கேபிலரி ஆக்ஷன். இதை பயன்படுத்தி தான் நம்ம டவல் துடைக்கிறது, இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு தண்ணியை துடைக்கிறது, இது எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேபிலரி ஆக்ஷன் மூலமா தான் இந்த பால் பாயிண்ட் பேனாவில் இருக்கக்கூடிய பாலுக்கு இங்குங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த கண்டுபிடிப்புக்கு 1938 2 சகோதரர்களும் பேட்டன்ட் வாங்கினாங்க. ஆனால் இவங்க அந்த பேட்டன்ட் வாங்கின அதே காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போருங்கிறது வெடிச்சது. நாசி படைகளுக்கு பயந்து அர்ஜென்டினாவுக்கு 2 பேருமே தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அவங்களோட யுவான் ஜார்ஜ் மெயின் அப்படிங்கிற இன்னொருத்தரும் ஓடி வந்தார். 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த பேட்டன்ட் வாங்கின பேனாக்களை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி விற்பனைக்கு வந்த உடனேயே இம்மிடியட்டாக அதுக்கு சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் அதை போட்டி போட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் அர்ஜென்டினாவுக்கு ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். அப்படி வந்தவர் இந்த பேனாவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு. செமையான மேட்டராக இருக்கப்பா, இதை வச்சு எதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு ஏகப்பட்ட பேனாக்களை வாங்கி திரும்ப அமெரிக்காவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு பால் பாயிண்ட் பேனாவை உருவாக்குனார். அவர் பேர் தான் மில்டன் ரெனால்ட்ஸ். ஆனால் பீரோ கண்டுபிடிப்பா அப்படியே காப்பி அடித்து நம்ம பேனாக்களை உருவாக்கினா பேட்டன் ரைட் கொடுக்க வேண்டியிருக்கும், காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக ஏதாவது சேஞ்சஸாக பண்ணி புதுசாக விற்பனைக்கு கொண்டு வரும்னு யோசிச்சாரு ரெனால்ட்ஸ்.
அப்படி அவர் அதில் என்ன முக்கியமான சேஞ்சை கொண்டு வந்தார்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக இங்கு வந்து இந்த பாலுக்கு போகிற மாதிரி கண்ட்ரோலபிளாக போகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை உருவாக்கினார். அப்படி ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி ரெனால்ட்ஸ் பெண்ணை வந்து தயாரிக்க ஆரம்பித்தார். அப்படி தயார் செஞ்சு 1945 அறிமுகப்படுத்தப்பட்ட ரெனால்ட்ஸ் பெண்ணு தான் சக்க போடு போட்ட கதையை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இதில் இங்கே மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இதை விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த புது டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பார்க்கணும், ப்ளஸ் இங்கும் மாற்ற தேவையில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ஆனால் அதோட விலைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோ தெரியுமா அதிகமாக இருந்துச்சு? அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட $12 மேலே ஒரு பேனாங்கிறது விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ இருக்கிற வேல்யூக்கு கேல்குலேட் பண்ணால் ஒரு பேனாவுடைய விலை $200 அளவுக்கு அப்போ விற்கப்பட்டிருக்கான். இந்திய ரூபாய்க்கு பார்க்கணும் அப்படின்னா $16,000 ஒரு பேனாவுடைய விலையாக இப்போ இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக பேனா வாங்குறதா இருந்தால் 1.5 லட்சத்தை தாண்டி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த காலத்து ஆப்பிள் பேனாக்கள் மாதிரி தான் இந்த ரெனால்ட்ஸ் பேனாலாம் அப்போ விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து பால் பாயிண்ட் பேனாவை வாங்க முடியாத மக்களும் இருந்தாங்க. அவங்களுக்கும் பேனாக்கள் போய் சேரணும்னா அதோட விலை குறைக்கப்படணும். அப்படி கம்மியான விலையில் முதல்ல பால் பாயிண்ட் பேனாவை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னா மார்ஷல் பிக். மார்ஷல் பிக் ஆரம்பத்தில் அவருடைய பார்ட்னரோட சேர்ந்து பேனாக்கள், ஃபவுண்டைன் பேனாக்களை வைக்கிறதுக்கான பாக்ஸ்களை தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் பால் பாயிண்ட் பேனாக்களுடைய அறிமுகம்ங்கிறது வந்துச்சு. ஆனால் மார்ஷல் பிக் ரெனால்ட்ஸ் மாதிரி பீரோவை ஏமாற்றணும்னு நினைக்கல. நேராக அர்ஜென்டினாவுக்கு கிளம்பி போய் லாஸ்லோ பீரோக்கிட்ட பால் பாயிண்ட் பேனாவை தயாரிக்கிறதுக்கான உரிமையை வந்து வாங்கினார். அப்படி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய சொந்த ஃபேக்ட்ரியில் அந்த பால் பாயிண்ட் பேனாக்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கினார். ஆனால் அப்படி தயாரிக்கணும் முடிவெடுத்தப்போ இன்னொரு முடிவையும் ரொம்ப தீர்க்கமாக எடுத்தார். இது என்னன்னா, இதை விலை கம்மியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி விலையை குறைக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சப்போ பீரோ கண்டுபிடிச்சிருந்த அந்த பால் பாயிண்ட் பேனாவுடைய டிசைனில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்காக முயற்சி செஞ்சு அவர் உருவாக்குன அந்த பேனா தான் பிக் கிறிஸ்டல். பிக் கிறிஸ்டலுடைய டிசைனுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிசைன். ஏன்னா அது வரைக்கும் பால் பாயிண்ட் பேனாவை அதிகமாக ஸ்டீல்ஸில் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஃபவுண்டைன் பேனாவை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் இந்த பால் பாயிண்ட் பேனாக்களும் உருவாக்கப்பட்டுச்சு. இதனாலேயே அதோடைய விலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதோடைய விலையை குறைக்கக்கூடிய விதமாக புது வகையான டிசைனில் இந்த பிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இதோட ஷேப்புங்கிறது ஹெக்ஸகனலாக இருந்ததால் டேபிளில் இருந்து இது உருளாமல் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட பாடிங்கிறது பாலிஸ்டரின் அப்படிங்கிற மெட்டீரியலில் செய்யப்பட்டுச்சு. அது ரொம்ப சீப்பாக இந்த பேனாக்களை உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சது. அதோட இந்த பேனாவுடைய பாடிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருந்ததால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இங்க் லெவலை வந்து துல்லியமாக காட்டக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. அதனால் எப்போ இங்க் காலியாகவும் எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய யூசருக்கு ஈஸியாக தெரிஞ்சது. அதே சமயத்தில் இந்த பாடியில் ரொம்ப மைன்யூட்டான சின்ன ஓட்டங்கிறது இருந்துச்சு. இந்த ஓட்டங்கிறது வெளியிலையும் உள்ளேயும் சரியான ஏர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது. அதே சமயத்தில் இதில் பயன்படுத்தப்பட்ட இங்க்குங்கிறது பீரோ சகோதரர்கள் கண்டுபிடிச்ச இங்க்ல இருந்தே இன்னும் ஒரு சில மாற்றங்களை பயன்படுத்தி இன்னும் திக்காக அது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது இந்த பால் பாயிண்ட் பேனால பயன்படுத்தப்பட்ட பால். இந்த பாலை வந்து ஸ்விஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி பிக் வந்து உருவாக்குனாரு. ஸ்விஸ் டெக்னாலஜியில் ஒரு மெட்டலை 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு கூட வெட்ட முடியும். அவ்வளவு துல்லியமான ப்ரிசைஸில் வெட்டக்கூடிய அந்த ஸ்விஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி 1 மில்லிமீட்டர் அளவுக்கான ஒரு ஸ்பியரை வந்து உருவாக்குனாரு பிக். இதனால இந்த பேனா வச்சு எழுதும்போது ரொம்ப துல்லியமாக அழகாக எழுத முடிஞ்சு. அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னன்னா, இந்த பேனாவுடைய மூடி. இந்த மூடி வெறும் பேனாவுக்கான மூடியாக மட்டும் இல்லாமல் பாக்கெட்டில் மாற்றக்கூடிய கிளிப்பாகவும் இது மாற்றப்பட்டிருந்தது. அது பிக் பேனாவுக்கு இன்னும் கூடுதலான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துச்சு. ஆரம்பத்தில் தன்னுடைய செகண்ட் நேமை முழுசாக பயன்படுத்தி தான் தன்னுடைய பேனாக்களை மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிக். ஆனால் அது இங்கிலீஷில் கொஞ்சம் தப்பான வார்த்தையாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஹெச்சை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பிஐசி பிக் அப்படிங்கிறத மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தார். அதே சமயத்தில் விலை கம்மியாக அந்த பேனாக்களை கொண்டு வந்தாலும் விளம்பரம் பண்ணுறதுல ஓரவஞ்சனம் பண்ணவே இல்லை பிக். சராமாரியா அக்ரெசிவாக விளம்பரம் பண்ணார். ரொம்ப குறைவான விலையில் நீங்கள் பேனாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண விளம்பரங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கான சக்ஸஸை அவருடைய பேனாக்களுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. அதுவும் அந்த கம்பெனிக்குன்னே அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தியே ஒரு மேஸ்காட்டை உருவாக்குனார். அதுக்கு பிக் பாய் அப்படிங்கிற பேரை வச்சார். இந்த பிக் பாய்ங்கிறது எல்லாருடைய மனசுலையும் அவருடைய பேனாவை பதிய வச்சது. பேனா அப்படிங்கிற சிந்தனை வந்தாலே அது பிக் கிறிஸ்டலாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க வச்சது. மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது அந்த கம்பெனி குவிய ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் த பிக்கஸ்ட் செல்லிங் பேனா எதுனா அது இந்த பிக் கிறிஸ்டலாக தான் இருக்குது. இப்படி இந்த பால் பாயிண்ட் பேனா மட்டும் இல்லை, இந்த மல்டி கலர் பால் பாயிண்ட் பேனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு கலராக இப்படி இறக்குவோமே,
அந்த பேனாவை உருவாக்குனதும் இதே மார்ஷல் பிக் தான். இவருடைய சக்சஸையும் பிக் கிறிஸ்டலுடைய சக்சஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நிறைய கம்பெனிஸ் அந்த டிசைனுக்கே வந்து தங்களுடைய பேனாக்களை மாற்ற ஆரம்பித்தாங்க. அப்படிதான் ரெனால்ட்ஸுமே இந்த ரெனால்ட்ஸ் 045 மாடலை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ரெனால்ட்ஸ் பேனாக்கள் இந்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரி தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஃபவுண்டைன் பேனா மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த டிசைனுக்கு அடாப்ட் ஆனாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மூடியை வந்து நம்ம அதிகமாக விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஊதி விளையாடுவோம், வாயில் கடிச்சிட்டு விளையாடுவோம். இந்த மூடியவும் பிக் கிறிஸ்டல் மூலமாக தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க பிக் கம்பெனி. இந்த மூடியில் ஒரு ஓட்டங்கிறது இருக்கும். இந்த ஓட்டை வந்து நிறைய பேர் வந்து இங்கை வந்து சீக்கிரமாக வந்து உறைஞ்சு போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேனா கம்பெனிகள் கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி இது, ஒரு ஐடியா இது சீக்கிரமாக காற்று உள்ளே போய் இங்கு உறைஞ்சிரும், அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம புதுசாக இன்னொரு பேனா வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து இதுக்கு வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர் ப்ரெஷர் வந்து இந்த பேனா வந்து நல்லா லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு ரீசனையும் சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னா, பிக் கம்பெனியோடைய பேனாக்களை குழந்தைகள் அதிகமாக எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, வாயில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாடும் போது அவங்க தெரியாதனமாக தவறுதலாக முழுங்கிடுறாங்க. முழுங்கிறதால அவங்களுடைய மூச்சு குழாய்ங்கிறது பாதிக்கப்படுது, மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு அவங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பிக் கம்பெனி பார்த்து அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு இம்மிடியட்டாக ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மூச்சு விடுறது சிரமமாக இருக்காத மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த ஓட்டையவே வந்து பிக் கம்பெனி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓட்டைங்கிறது அவங்களுடைய மூச்சு சுவாசிக்கிறதுக்கு டெம்பரவரியாக ஹெல்ப் பண்ணும். அதுக்குள்ளே அந்த மூடியை வந்து ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்களால ரிமூவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனாங்களாம். அந்த சிஸ்டம் தான் அதுக்கப்புறமா எல்லா பேனா கம்பெனியும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மூடியில் ஓட்டை இருக்கிறதுக்கான ரகசியம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒன் ஆஃப் த ரீசனாக இதுவும் சொல்லப்படுது. பிக் கம்பெனியுடைய பிக் கிறிஸ்டல் அறிமுகமானதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் எக்கச்சக்கமான பேனாக்களை உருவாக்கி தள்ளுறாங்க. நேம்டான, அதாவது ரொம்ப பெரிய பிராண்டான கம்பெனிஸும் இருக்காங்க, லோக்கல் லெவலில் இந்த மாதிரி பேனாக்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே சேம் டிசைன், பிக்குடைய சேம் டிசைனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1945 இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இப்படி பல பேரால் உருவாக்கப்படக்கூடிய இந்த பேனாக்கள்னால என்ன பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, கல்வி புரட்சிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பல நாடுகளில் எழுதுறதுக்கு பேனாக்களே இல்லாமல் கஷ்டப்பட்ட சூழலில் பல இடங்களுக்கு இந்த பேனாக்கள் ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான ரேட்டில் அதுக்கப்புறமா கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இல்லிட்ரஸி அப்படிங்கிறது ஒழிஞ்சு லிட்ரஸி ரேட்டுங்கிறது கூட ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தான் இதில் அதிகமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில பேருடைய கைகளுக்கு மட்டுமே இருந்த எழுத்துத்துறை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா எல்லாருக்குமே பொதுவான ஒன்றா வந்து சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பால் பாயிண்ட் பேனாக்கள் தான். ஆனால் இவ்வளோ பெரிய புரட்சியை பண்ண பால் பாயிண்ட் பேனாக்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 100 கோடிக்கும் மேலான பிளாஸ்டிக் பேனாக்கள் அப்படிங்கிறது குப்பையில் போடப்படுது. இந்த குப்பையில் போடப்படக்கூடிய இந்த பேனாக்களை ரீசைக்கிள் பண்ணுறதும் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குது. இது மாறணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படி இதை ரீயூஸ் பண்ணுறது இல்லைன்னா ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறத நோக்கி நாம் நகர ஆரம்பிக்கணும். சரி, ஓகே பிக் பஸ், நம்ம சாதாரணமாக பேக்கெட்டில் வச்சு சுற்றக்கூடிய இந்த பால் பாயிண்ட் பேனாக்கு பின்னாடி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகத்தை தரும். அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து இன்னும் மோர் என்கேஜ்மெண்ட்டை வந்து உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல யூஸ் பண்ண பேனா எது, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.